விவசாய பெருமக்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல உங்களுடைய நெற்பயிர்கள்ல எலியை எப்படி மேலாண்மை செய்யறது அப்படின்னு பாத்துருங்க. நீ இங்கதான் இருக்கியா? நார்மலாவே எல்லா விவசாயிகளும் எலியை மேலாண்மை செய்யறதுன்னா கிட்டி வைப்பீங்க, இல்ல கரண்ட் வைப்பீங்க. இதையெல்லாம் தாண்டி ஒரு சிறந்த முறைமை இருக்குங்க. அது குறித்து நம்மளோட யூடியூப் செக்ஷன்ல ஏகப்பட்ட வீடியோஸ் போஸ்ட் பண்ணிருக்கோம். லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, மறக்காம பாருங்க. இல்ல அப்படின்னா சிறந்த எலி மேலாண்மைக்கு நம்ம கருவாடு இருக்குல்லங்க, அதை பயன்படுத்தலாங்க. அது எப்படி அப்படின்னா, நல்ல சுத்தமான தேங்காய் எண்ணெய் எடுத்து கருவாடை நல்லா வறுத்து பொடிச்சு அது கூட சிமெண்ட்டை கலந்து, இந்த கோயில் எல்லாம் பிரசாதம் கொடுப்பாங்க தொன்னை, அந்த மாதிரி தொன்னையில ஒரு 4 இடத்துல இந்த கருவாடை வைக்கிறோம் அப்படின்னா எலிகள் சாப்பிட்டு அங்கங்க விழுந்துரும். சாப்பிட்டு நம்ம எலி மேலாண்மை எல்லாம் பார்த்திருப்போம். தண்ணியை குடிச்சா எலி திருப்பி பொழைச்சு ஓட ஆரம்பிச்சிடும் அப்படின்ட்டு. இதுல பிரச்சனையே இல்லைங்க. ஏன்னா நம்ம சிமெண்ட் கலந்துருக்கோம். எலி ஒரு சமயம் தண்ணியை குடிச்சாலும் வயிற்றுக்குள்ள போய் சிமெண்ட் கட்டியா நின்று, அப்ப எலிகள் ஈஸியா இறந்துருங்க. இந்த எலி மேலாண்மையை பயன்படுத்தி விவசாயிகள் எல்லாரும் நல்ல மோசல் எடுக்கலாம். விவசாயிகள் மறக்காம இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்மளோட யூடியூப் சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் கொடுத்துருங்க.